ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, என்னோட டெலிவரி பேக் பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஆல்ரெடி நான் அன்பாக்சிங் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவர் ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணிட்டு இருக்காரு. சரி, நான் என்னென்ன வாங்கியிருக்கேன், நான் என்னென்ன பேக் பண்றேன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவனை வச்சுட்டு டெலிவரி பேக் எப்படி நான் பேக் பண்றேன், எப்படி எங்க அம்மா துணியெல்லாம் துவைக்க போறாங்கன்றத நீங்க இந்த வீடியோல ஃபன்னா பார்க்க போறீங்க. பாருங்க, எல்லாம் ஒன்னொன்னா ஓபன் பண்ணிட்டு இருக்கோம். பாப்பாக்கு பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தை போடுற ட்ரெஸ் நல்லா இருக்கு, சீவ்லெஸ்ல இருக்கு. கிளாத் சாஃப்டா இருக்காமா. எங்க அம்மா பாருங்க, துணி கடையில வேலை பார்த்தன்றத கரெக்டா நிரூபிக்கிறாங்க. எல்லா கலருமே சூப்பரா இருக்கு. அந்த பர்பிள் காட்டுமா, மேல தூக்குமா, செம்ம சூப்பரா இருக்கு. எல்லா கலருமே பிரைட்டா இருக்கு. கிளாத்துமே ரொம்ப சாஃப்டா இருக்கு. வாங்க, இன்னும் இவன் நீ என்ன பிரிச்சிருக்க, அது காட்டு. இதுவும் வந்து செட் ஆஃப் கிளாத் தான், இது பிரிக்கலாம். இது பாத்தீங்கன்னா 6 சீவ்லெஸ் சட்டை. அது பொண்ணா இருக்கலாம், பையனா இருக்கலாம், அது எதுலாம் நம்மளுக்கு தெரியாது. கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுக்கறது தான். ஓபன் பண்ண. இது வந்து ஃபுல் கை. இது அம்மா கிட்ட கொடு. இது ஃபுல் கை. ஒன்னொன்னா காட்டணும். இந்த கலர் காட்டு, ஒன்னொன்னா காட்ட. எல்லா கலருமே சூப்பரா இருக்கு. இது வந்து கொஞ்சம் லைட் கலர்ஸ். ஃபர்ஸ்ட் சீவ்லெஸ்ஸா பார்த்தது வந்து டார்க் கலர்ஸ். கிளாத் தான் செம்ம ஸ்மூத்தா இருக்கு. இது பாத்தீங்கன்னா பெட். பாப்பாக்கு வந்து படுக்க வைக்கிறதுக்கு பெட் வாங்கியிருக்கேன். ஆனா இதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போக முடியாது. நல்லா பெருசா இருக்கு. எவ்வளவு பெருசா இருக்கு நீங்களே பாருங்க. மாமா பெருசா சூப்பரா இருக்கு பட்டு. இது எல்லாமே வந்து அப்படி காட்டன்னா சூப்பரா இருக்கு. ட்ரெஸ் மட்டும் பனியன் கிளாத். அதுவுமே வந்து நல்லா சாஃப்டா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. மெயின் திங் பாருங்க, எங்க அம்மா சொல்றாங்க. இது கூட கேப். இது காட்டுமா. இது பாத்தீங்கன்னா ஒரு 3 செட் ஆஃப் கேப் குழந்தைக்கு. கேப் இதெல்லாம் இப்ப துவைச்சு போட போறோம். நான் இல்ல, எங்க அம்மா. புட்டி வச்சுக்கிறதுக்காக ஒரு கேரி, புட்டி கேரி பண்ணிக்கிறதுக்கு. இப்ப யுவா வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா காட்டு. யுவா வச்சிருக்கிறது ட்ரை ஷீட். காட்டு இவா வச்சு காட்டு, எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாக்கலாம். தூரமா போய் வச்சு காட்டு. ஒரு 1/2 மீட்டர் இருக்கும் ட்ரை ஷீட். இது மாதிரி 2 இருக்கு. ஒன்னு வந்து பேபி பிங்க், இன்னொன்னு வந்து லைட் கிரீன். கியூட்டா கைக்கு காலுக்கு போடுற சாக்ஸ். சூப்பரா இருக்கு. இது வந்து ஒரு இருக்கட்டும். இது வந்து எத்தனை செட் இருக்குமா கைக்கு காலுக்கு போடுறது? இதுவுமே வந்து 6 செட் இருக்கு. ஜட்டி மட்டும் காணும். இதுதான் இதோ கிடைச்சிச்சு, லங்கோடு. பாப்பாக்கு வந்து இப்ப ஜட்டி போட முடியாது இல்லையா, லங்கோடு தானே. இருப்பா, நல்ல ஒரு பிரைட் கலர்ஸ்ல பாத்தீங்கன்னா கைக்கு காலுக்கு போடுற மாதிரி கிளவுஸ் இருக்கு. இது ஒரு 6 பீஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து லைட்டா வந்து தண்ணியில் நனைச்சு இப்ப காய போட போறோம். இது எல்லாமே லங்கோட். எத்தனை லங்கோட் இருக்கு? இது 6 லங்கோடு இருக்குது. இது வந்து மெயின் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைக்கு தலை நிக்காது இல்லையா, அதனால வந்து மஸ்டர்ட் சீட் தலகாணி குழந்தைக்கு. இது வந்து தலைக்கு வச்சுக்கிறதுக்கு. இதெல்லாம் தான் நான் வாங்கியிருக்கேன். எல்லாத்தையும் வந்து ஜூம்ல வந்து செட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இல்லைன்னா நான் துவைச்சிட்டு நாளைக்கு வந்து டெலிவரி பேக் பேக் பண்ணும்போது நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஃபுல்லா காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இது ரேஷன் வேஷ்டி, அதுக்கப்புறம் யுவா பிறந்தப்ப வாங்கின பெட்டு. இது பாருங்களா, அங்க பாருங்க, அவனை பாருங்களா. இதேதான் இன்னொரு பெட் ரெட் கலர் ஒண்ணு இருந்துச்சு. அதை போட்டு கொசுவலைய போட்டு அப்படியே அதுக்குள்ளே பட்டிக்கலாம். அது உனக்கு பத்தாது, பாப்பாக்கு தான் பத்து. ஏடு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி அம்மா தோச்சு வச்சுட்டாங்க. இதோ ரேஷன் வேஷ்டி, ரேஷன் போட
தோருக்கு ரேஷன் புடவை, அதுக்கப்புறமா நைட்டி, பழைய நைட்டி எல்லாம் வந்து எங்க அம்மா வந்து துவைச்சு வச்சுட்டாங்க. இப்போ அன்பாக்சிங் பண்ணதுல வந்து தேவையான ட்ரெஸ்ஸை மட்டும் துவைச்சு தேவையான ட்ரெஸ்ஸை மட்டும் துவைச்சு பேக் பண்ண போறோம். நாளைக்கு தான் பேக் பண்ண போறோம், ஏன்னா இன்னைக்கு கிடையாது. இவனை வச்சுட்டு இன்னைக்கு டெலிவரி பேக் பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு தான் பேக் பண்ண போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த பெத்த தாய் வந்து எனக்காக என்னென்னலாம் செய்யறாங்க பாருங்க. புது துணி வந்து தேவையான துணி மட்டும் அம்மா வந்து அழைக்கிறாங்க. இப்போ லைட்டா புது துணின்றதுனால வாய்ஸ் கேக்குதா என்னன்னு தெரியல. சும்மா சர்ப்பு போட்டு அழைச்சி வெயில்ல காய வைக்க போறோம். எல்லாத்தையும் எங்க அம்மா துவைச்சு கொடுத்துட்டாங்க. நான் அழகா காய போட்டுட்டேன். பார்க்கவே கியூட்டா இருக்கு. இன்னும் 2 days தான் இருக்கு. ஃப்ரைடே சாட்டர்டே 2 நாள்ல வந்து குழந்தை பிறந்துடும். வெயிட்டிங். கியூட்டா இருக்கு பார்க்கவே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 2. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா செட்டப் எப்படி இருக்கு, நல்லா சூப்பரா ரெடி பண்ணிருக்குன்னா இதுக்கே 1 hour ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேவையான திங்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து இது மாதிரி கவர்ல வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நேற்று துவைச்ச துணி எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பேக் பண்ணி வைக்க போறேன். இது பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து இந்த நெட்டு, அதுக்கப்புறம் ட்ரை ஷீட்டு, கைக்கு போடுறது, காலுக்கு போடுறது, அதுக்கப்புறமா வந்து ஃபுல் கை வந்து ஷர்ட் வந்து 6, அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ்லெஸ் ஷர்ட் வந்து 6, லங்கோடு பாத்தீங்கன்னா 6. இதெல்லாம் நேற்றே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறமா வந்து தலைக்கு போற கியூட்டான 3 கேப்பு பின்னாடி வந்து நல்லா அட்ஜஸ்டபிளா இருக்கு. இதெல்லாம் வந்து கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பேபி கேரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு பேபி கேர், இது என்ன சொல்லுவீங்க, பேபி வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கு ஒண்ணு பெட்டு. அதுக்கப்புறமா வந்து லென்த்தா விரிச்சு போறதுக்கு இது நேற்றே நான் விரிச்சு காட்டியிருப்பேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2000 தான். இதோட லிங்க் வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல கொடுக்குறேன், பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து கிட்டே உட்காந்துருவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து தேவையான திங்ஸை மட்டும் இப்போ வந்து பேக் பண்ண போறோம். பேக் பண்ணிட்டு நான் என்னென்ன பேக் பண்ணிருக்கேன்றத காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த சீவ்லெஸ் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன், ஏன்னா சம்மர் இல்லையா, அதனால இந்த சீவ்லெஸ் மட்டும் 6 ஷர்ட் வந்து எடுத்துக்கலாம்னு இருக்கிறேன். அதாவது காமனா வந்து பேபியா கேர்ளான்லாம் எனக்கு தெரியாது, காமனா வாங்கியிருக்கேன். இது வந்து நான் இன்னைக்கு இப்போ 3 மணிக்கு பேக் பண்ணின்னு இருக்கேன். நாளைக்கு 3 மணிக்கு நான் வந்து ஹாஸ்பிட்டல் இருப்பேன். இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா April 15, நாளைக்கு April 16. நாளைக்கு வந்து அட்மிட் ஆக போறேன். அதனாலதான் இன்னைக்கு சீக்கிரமா இதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கேன். ஷர்ட் வந்து இதுக்குள்ள போட்டுங்க. அதுக்கப்புறமா 6 லங்கோடு, அதுக்கப்புறம் 3 கேப்பு, எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டேன். இது வரைக்கும் ஒண்ணுத்துல போட்டுக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா 2 ட்ரை ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து கைக்கு காலுக்கு போற கிளவுஸ் வந்து 3 செட் எடுத்திருக்கேன். மீதி வந்து இந்த ஃபுல் கை இருக்கிறதும், அதுக்கப்புறம் மீதி 3 கைக்கு காலுக்கு போற கிளவுஸ் வந்து வீட்லயே வச்சிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பேபியோட ட்ரெஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்லீவ்லெஸ்ஸா இருக்கிற 6 செட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். லங்கோடு எடுத்திருக்கேன், 3 பேபி கேப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் குழந்தைக்கு தேவையான சோப்பு, பவுடர் மட்டும் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து 2 ட்ரை ஷீட், 2 வெட் வைப்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து டிஷ்யூ,
அப்புறம் வந்து இது வந்து தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து வசம்பு மட்டும்தான் தேவைப்படும். மீதி வந்து நான் பாப்பா பிறந்த அப்புறம் லாங் வீடியோல வந்து இது எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகுன்றத சொல்றேன். நெக்ஸ்ட் குழந்தைக்கு தேவையானது வந்து இந்த கேரி பெட் ஒன்று எடுத்துக்க போறேன் கையில வச்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த பெட்டு தேவைப்பட்டா எடுத்துப்பனா இல்லையான்றது தெரியல, வேணும்னா எடுத்துப்பேன். இந்த பெட் வந்து நான் வீட்டுல வச்சுட்டு போக போறேன். நெக்ஸ்ட் எனக்கு தேவையானது என்னென்ன எடுத்திருக்கேன்னா சோப்பு, அதுக்கப்புறமா வந்து ப்ரஷ்ஷு, பேஸ்ட் எடுத்து வச்சு இப்பதான் எடுத்து ஓடிட்டான் என் பையன். மஸ்ட் ஹேவ் பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் பேண்டிஸ் இது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ட்ராவா வந்து சேஃப்டி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா என்னோட 3 இன்னர் வேரு, அதுக்கப்புறம் 3 ஃபீடிங் பிராஸ் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து மெயின் மேட்டர் மேக்கப், அது இல்லைன்னா யாருமே இல்லை, அதனால அதையும் வந்து ஒரு இதுல எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஃபீடிங், நான் இப்போ போட்டிருக்கிற மாதிரி ஃபீடிங் டாப்ஸ் வந்து ஒரு 3 செட் எடுத்து வச்சிருக்கேன். அது கூட டைட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து காட்டன்ல வந்து 3 நைட்டி எடுத்து வச்சிருக்கேன். மெயின் திங் என்னோட ஹாஸ்பிட்டல் ஃபைல், இதையும் எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது நிப்பிள் கரெக்டர், இது ஒரு டைப்பு, இதுல இன்னொரு டைப்பும் இருக்கு. எல்லையாது இது வந்து கப் டைப்ல இருக்கும், இது வந்து புல் பண்ற டைப்ல இருக்கும். இந்த 2 டீடைலு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய டைப்ஸ்ல இருக்கு. நான் வந்து இந்த 2 டைப்ஸுமே வச்சிருக்கேன். இது ரெண்டுமே நல்லா இருக்கு. இதை கம்பேர் பண்றதோட எனக்கு இது வந்து இது கொஞ்சம் இப்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, அதனால இதை நான் எடுத்திருக்கேன். இன்விசிபிள் நிப்பிள் இருக்கிறவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். நான் பாத்தீங்கன்னா தம்பி பிறந்து ஃபீட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதோட அவேர்னஸ் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாம நான் வந்து என் பையனுக்கு வந்து ஃபீட் பண்றதுக்கு 10 days ஆயிடுச்சு. ஃபீடிங் பம்ப் கூட எனக்கு அந்த ஒரு அவேர்னஸ் கூட எனக்கு கிடையாது. ஃபீடிங் பம்ப் வாங்கி குழந்தைக்கு ஃபீட் பண்ணுன்ற அவேர்னஸ் கூட எனக்கு இல்லை. அதுக்கப்புறமா குழந்தை பிறந்த அப்புறமா பக்கத்து பெட்டுக்காரங்க இதெல்லாம் இப்படிதான் எனக்கு இப்படிதான் இருந்துச்சு அப்படின்ட்டு என்னோட பை லக்கு பக்கத்து பெட்டுக்காரங்க சொன்னாங்க. அதனால நான் சர்ச் பண்ணி பெட்ல இருக்கும் போதே நானே வந்து ஃபீடிங் கப் வந்து ஆர்டர் போட்டு அதுக்கப்புறமா 10 days கழிச்சு வந்து நான் குழந்தைக்கு பால் கொடுத்தேன். என் பையன் வந்து ஃபர்ஸ்ட் மாட்டு பால் தான் குடிச்சான். எனக்கு அது இப்ப வரைக்குமே கில்ட்டா இருக்கும், நம்ம பால் கொடுக்கலன்னு சொல்லிட்டு. இந்த பாப்பாக்கு அது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த நிப்பிள் கரெக்டரு, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஃபீடிங் பம்ப் வாங்கியிருக்கேன். இது வந்து ஃபீடிங் பாட்டில் நான் வந்து பம்ப் டைப்ல வாங்கியிருப்பேன். இப்ப பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் பம்பும் நிறைய இருக்கு. நான் வந்து பம்பு மட்டும் வாங்கியிருக்கேன். இது பாத்தீங்கன்னா என் பையன் தண்ணி ஊத்தி இப்ப குடிச்சிட்டு இருக்கான். எங்க பாப்பா இதை எடுத்துட்டு நான் கட் பண்ணிட்டு, இதுதான் வந்து அந்த ஃபீடிங் பம்ப். இது வந்து இப்படிதான் இருக்கும். நம்ம வந்து மேனுவலா தான் வந்து இதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து குட்டி போட்டு குழந்தைக்கு கொடுக்கலாம். இது வந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்காக வாங்கியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து நான் இப்போதுலயே வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுக்கும் இன்விசிபிள் நிப்பிள் இருக்கு, என்னால வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ண முடியாதுன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே வந்து இல்ல உங்க டாக்டர் கிட்ட கேளுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து சிசரின் வரை எனக்கு பாலும் கொடுக்க முடியல, அந்த ஒரு கில்ட் ஃபீல் இப்ப வரைக்குமே எனக்கு இருந்துட்டே இருக்கு. எனக்கு வந்து அப்ப வந்து சொல்லவே இல்லை. ஆனா இப்போ போற வந்து நான் இப்ப பிரைவேட் பாத்துட்டு இருக்கேன் இல்லையா, இப்போ போற டாக்டர்ஸ் வந்து அதை பத்தி எல்லாமே எனக்கு டீட்டெயிலா வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போதே எனக்கு வந்து எக்ஸசைஸ் பண்றது, எப்படி ஃபீட் பண்றது, எப்படி வந்து ஃபுட்டு சாப்பிட்றதுன்ற முதல் கொண்டு வந்து எல்லாமே வந்து எனக்கு சொன்னாங்க. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வந்து எனக்கு எதுவுமே தெரியாம இருந்துச்சு. இவ்வளோ விஷயமும் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டே தான் வந்து குழந்தைக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க. ஆனா நமக்கு தேவையான எசென்சியல் வந்து யாருமே வாங்கிட்டு வர மாட்டாங்க. ஒன்னொன்னுத்துக்கு அம்மாவும் எங்க அப்பாவும் தான் போய் வாங்கிட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல எனக்கு பாத்துக்கிறதுக்கும் வந்து யாரும் இல்லாத மாதிரி ஆகி போச்சு. ஒரு 2 hours 3 hours போய் எங்க அம்மா வந்து இன்னர் வேர்ல இருந்து நைட்டில இருந்து பேண்டிஸ் பேட் எல்லாமே வந்து எங்க அம்மா போய் வாங்கிட்டு வந்தாங்க.
அதனாலதான் வந்து இப்போ இந்த டெலிவரி வந்து எல்லாமே நானே அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அந்த கஷ்டம் வந்து அவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு வந்து யாருன்னா பக்கத்துல ஏதாவது ஹெல்ப்புக்கு நம்மளுக்கு வேணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு சி செக்ஷனு. இப்போ வந்து என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. நார்மல் ஆகணும் கடவுள் புண்ணியத்துல. அதுக்குதான் வந்து நான் முன்னாடியே அட்மிட் ஆகிறேன். இன்னும் நான் பாக்குற டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா 2 வீக்ஸ் 40 வீக்ஸ் முடியறதுக்கு 2 வீக்ஸ் பிஃபோரே வந்து நாங்க அட்மிட் பண்ணிடுவோம். அட்மிட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நார்மலுக்கு ட்ரை பண்றோம். இன்கேஸ் உங்களுக்கு நார்மல் ஆச்சுன்னா ஓகே ஃபைன். இல்ல அப்படின்னா நடுவுல பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் போட்ட தையல் பிரிஞ்சிருச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குழந்தையோட தலை திரும்பலன்னா ஆப்ரேஷன் பண்ணுவேன்னு சொன்னாங்க. குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து கம்மியானாலும் ஆப்ரேஷன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. தென் பாத்தீங்கன்னா இடுப்பு எலும்பு வளையினாலும் ஆப்ரேஷன் பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்து சர்விக் ஓப்பன் ஆனாலும் ஆப்ரேஷன் பண்ணிடுவேன். இது மாதிரி வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அதனாலதான் வந்து நான் வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவே நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து நார்மலா சிசரியனான்னு நம்மளுக்கு தெரியாது. 2 டேஸா 5 டேஸான்றதும் தெரியல. அதனாலதான் வந்து இவ்வளோ ப்ராடக்ட்டும் வந்து எடுத்து வச்சிட்டு இருக்கேன். என்னடா கொடுத்துருமே நடத்துற மாதிரி எடுத்துன்னு போறாளே நினைக்காதீங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபீடிங் மவுஸ் வந்து கொஞ்சம் இதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. எசென்சியலா நம்மளுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல வேற ஏதாவது நீடு இருக்கும் இல்லையா, சாப்பிட்றதுக்கு தட்டு, குடிக்கிறதுக்கு தண்ணி பாட்டில், அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். பிளாஸ்க் மெயின் வந்து நாங்க தலைவலி கிராக்கிங்க, அதனால எங்களுக்கு டீ இருந்தே ஆகும். டீ ஒரு காஃபி, அதுக்காக பிளாஸ்க். சாப்பிட்றதுக்கு மெயினா வந்து தட்டு, ஒரு கிளாஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா வாட்டர் பாட்டில். மெயினா வந்து ஏதாவது திடீர்னு வந்து துடைக்கணும், எனக்கு ஏதாவது ஆப்ரேஷன் ஆயிடுச்சுனாலும் எனக்கு இது துடைக்கணும், கை கால் துடைச்சி வந்து துணியெல்லாம் மாத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு சுடு தண்ணி வைக்கிறதுக்கு தண்ணி வேணும். குழந்தைக்கும் வந்து தொடச்சி துணி மாத்தணும்னா சுடு தண்ணி வேணும். அதுக்கு வந்து நம்ம போய் வெளியில அப்பப்போ வாங்கிட்டு இருக்க முடியாது. அதனால கெட்டில் இருந்துச்சு, அந்த கெட்டில வந்து எடுத்துக்கிட்டேன் தண்ணி சுட வைக்கிறதுக்கு. அவ்வளவுதான். இப்போ இது எல்லாத்தையும் வந்து பேக்ல வச்சு பேக் பண்ண போறோம். வாங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம். எல்லாத்தையும் வந்து அடுக்கி வச்சிடுறேன். வாட்டர் பாட்டில், நட்டு, பிளாஸ்க், வேற ஏதாவது சூட்கேஸ் வைக்கிறதுனா சூட்கேஸ்ல வந்து இந்த தட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா பேபி கேரிங் கூட இந்த சூட்கேஸ்ல எடுத்து வச்சுக்கிறேன். பேபி குழந்தை பிறந்த அப்புறம் இதெல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இது நேத்தே நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, கடுகு, மஸ்டர்ட் தலகாணி. குழந்தைக்கு தலை நிக்காது இல்லையா, அதனால இது. அதுக்கப்புறமா வந்து தலகாணி, இது ரெண்டும் இதுல இருக்கட்டும். இதையும் வந்து இதே மடிச்சு வச்சிடுறேன் நானு. இது வந்து குழந்தை பிறந்த அப்புறமா வந்து எடுத்துட்டு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சூட்கேஸ்ல வைக்கிறேன். இதுலதான் இத வந்து அமுத்தி மூடிடலாம். இது பாத்தீங்கன்னா என் பையன் பிறந்தப்ப வாங்கினது. இது வந்து அவன் ஃபர்ஸ்ட் போட்ட துணி ஞாபகார்த்தமா வந்து அப்படியே வச்சிருக்கேன். இதுதான் எடுத்துட்டு போலான்னு நினைச்சேன். ஆக்சுவலா நான் இந்த துணி கொண்டு போலான்னு இருக்கேன். ஏன்னா இது போட்டுட்டு எனக்கு புது துணி போடக்கூடாதுன்னு சொல்லிதான் துவைச்சுக்கிட்டேன். ஆனா வந்து நான் இந்த துணி வந்து எடுத்துட்டு போறேன். அவன் போட்டதே போடுறாங்களா என்ன எனக்கு தெரியல எங்க அம்மா. நான் எடுத்துட்டு போலான்னு இருக்கேன் இத. அதுக்கப்புறம் மெயின் வந்து வேஷ்டி, அது எடுமா வேஷ்டி, அதெல்லாம் அப்படியே பிடிச்சுனே எடுத்து போடு. எல்லாத்தையும் வேஷ்டி, சாரி அதெல்லாம் எடுத்துக்கு. இது பாத்தீங்கன்னா 2 காட்டன் சாரி. குழந்தைய வந்து வாங்கறதுக்கு தேவைப்படும், கேட்பாங்க. இது வந்து பெட்ஷீட் மெயின் வந்து பெட்ஷீட் நம்ம எடுத்துட்டு போனோம் படுத்துக்கிறதுக்காக. பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து 2 ரேஷன் சாரி, ஒரு ரேஷன் வேஷ்டி, அதுக்கப்புறம் 2 காட்டன் சாரி எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. இத வந்து நாங்க கட் பண்ணி வைக்க போறோம். இப்போ இத வந்து குழந்தைக்கு வந்து லங்கோடு இருக்கு, இருந்தாலும் வந்து கொஞ்சம் தேவைப்படும். ஒரு 10 பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம்னு இருக்கேன். மீதி எல்லாம் வந்து குழந்தைக்கு கீழே போட்டு படுக்க வைக்கிறதுக்கு தேவைப்படும். இதுல வந்து ஒரு 2 மட்டும் எடுத்துட்டு மீதி எல்லாம் வந்து வீட்லயே வச்சிடலான்னு இருக்கேன். மெயின் வந்து ரேஷன் வேஸ்ட் குழந்தை வாங்கும்போது நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா பெட்லயே வாங்க முடியும். அதனால இந்த பேக்ல தான் வந்து எல்லா திங்ஸும் வந்து எடுத்து வைக்க போறேன்.
ஃபர்ஸ்ட் வந்து ஃபீடிங் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து கீழே வச்சிடுறேன். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து லாஸ்டா தான் தேவைப்படும். காட்டன் நைட்டி மட்டும் ஃபர்ஸ்ட் 2 டேஸ் டெலிவரி ஆகும்போது காட்டன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஃபீடிங் வேர் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு 2 எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா என்னோட இன்னர் வேர் செலக்ட் பண்ணி வச்சிடுறேன். அதுக்கப்புறமா குழந்தைக்கு தேவையான இருப்பா ஒரு நிமிஷம் நவுருப்பா நான் சொல்றேன். குழந்தைக்கு தேவையான ட்ரெஸ் அதெல்லாம் எடுத்து வச்சிடுறேன். அதுக்கப்புறமா வந்து பேண்டீஸ் இதே எடுத்து உள்ள வச்சிடுறேன். பேட் இதையும் எடுத்து உள்ள வச்சிடுறேன். இதெல்லாம் வந்து எசென்சியல் ப்ராடக்ட் எல்லாம் வந்து இந்த ஜிப்ல வச்சுக்கிறேன். எனக்கு தேவையான ப்ராடக்ட் இதெல்லாம். அதுக்கப்புறமா வந்து இதுவுமே இதுலயே வச்சிடுறேன். ஏன்னா மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இதுவுமே இதுல வச்சிடுறேன். நௌரி வாமா. டவல் ஒண்ணு வந்து எடுத்து வைக்க மிஸ் பண்ணிட்டேன். அதனால டவல். அதுக்கப்புறம் வந்து நீங்க நினைக்கலாம் சொட்டர் எடுத்து வைக்கலன்னு சொல்லிட்டு இவன் பிறந்தப்ப இருக்கிற குட்டி குட்டி சொட்டர் எல்லாம் நான் துவச்சு வச்சிருக்கேன். இப்ப வெயில் காலம் தானே எதுக்கு சொட்டர்ன்னு சொல்லிட்டு நான் அதை மட்டும் எடுத்து வைக்கல. மத்த எல்லா ப்ராடக்ட்டுமே எடுத்து வச்சுட்டேன். பெட்ஷீட்டும் எடுத்து வச்சுட்டேன். அதோ இங்க இருக்கு பெட்ஷீட்டு, சாரி அதெல்லாம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எங்க அம்மா எனக்கு பசி எடுத்துக்கிச்சு. எனக்கு டயர்ட் ஆகி போச்சு. இதெல்லாம் அடுக்கி வச்சு எங்க அம்மா வந்து சமைச்சு வச்சிருக்காங்க. என்னென்ன சமைச்சு வச்சிருக்காங்கன்றத பாக்கலாம் வாங்க. அப்படியே சாப்பிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணலாம். எனக்காக நான் வந்து வீட்டுல மட்டன் குழம்பு வச்சேன். எங்க அம்மா வீடு வந்து பக்கத்து தெருவு தான். 2 வீடு தள்ளி பக்கத்து தெருவுல இருக்காங்க. நான் வீட்டுல மட்டன் குழம்பு வச்சேன். எனக்காக எங்க அம்மா பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறமா வந்து 65 எக் எல்லாம் நான் பண்ண சொன்னேன். அதனால பண்ணாங்க. ஆசையா இருந்துச்சுன்னு கேட்டேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் மூடி வச்சுட்டு உங்களுக்கு டாடா பை பை சொல்றேன். அது வரையும் இணைப்பில் இருங்கள். சாப்பிட்டு வரேன். 1 2 3 பேக் வந்து பேக் பண்ணி ரெடியா வச்சுட்டேன். அவ்வளவுதான் என்னோட டெலிவரி பேக் பேக்கிங். இதுல நான் ஏதாவது மிஸ் பண்ணி இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பின்னாடி வர சந்ததிகள் அதை பார்த்து தெரிஞ்சு அறிஞ்சு எடுத்து வச்சுப்பாங்க பேக்ல. அவ்வளவுதான். எனக்கு வந்து நாளைக்கு வந்து டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க. April 16th நான் போய் அட்மிட் ஆக போறேன். இப்போ நீ டைம் பாத்தீங்கன்னா நான் 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 4:30 மணி ஆக போகுது. ஓகே, எனக்கு டயர்ட் ஆகி போச்சு. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். எல்லாரும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. நல்லபடியா குழந்தையும் நானும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து டெலிவரி வீடியோவா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுவேன். இல்லைன்னா வந்து டெலிவரி எப்படி எல்லாம் நடந்துச்சுன்றத வந்து நான் போடுறேன். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும். டாடா பை பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.